வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று சந்திரன் சிம்ம ராசியில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்று முழுவதும் இரவு 8:30 வரையில் கூட சந்திரன் பூர நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை. இன்று முழுவதும் சந்திரன் பூர நட்சத்திரம். இன்று ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்கிறது. கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இருவரும் செல்லக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம். கடக ராசியில் சூரியன் கிரகம் ஆயில்ய நட்சத்திரத்தில் செல்கிறார். சிம்ம ராசியில் 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சந்திரன். இதில் சுக்கிரன் புதன் இருவரும் கேதுவுடைய சாரமும், சந்திரன் இன்று முழுவதும் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. கன்னி ராசியில் கேது கிரகம் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறார். கும்பராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில் செல்கிறார். அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் பூரட்டாதி. மீன ராசியில் ராகு கிரகம் சனியுடைய உத்திரட்டாதியில் செல்கிறார். இதுதான் கிரகநிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வருமானம் உயரும், பேச்சினால் ஆதாயம் அதிகரிக்கும், வெளிநாட்டு தொடர்பால் வருமானம் உயரும், லாபம் அதிகரிக்கும். ஆனாலும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலையும், புது முயற்சிகளில் தடைக்கு பின் வெற்றியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக காட்டுகிறது. பணிச்சுமை தொடர்ச்சியாக இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் எடுத்த முயற்சிகளுக்கு விடாமல் முயற்சி செய்து கடினமான உழைப்பை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். சுப விரயங்களாக தேவையான சில விஷயங்களை அளவான விரயங்களாக செய்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, புதிய பொறுப்புகள், லாபம், தொழில் ரீதியிலான ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அதிர்ஷ்டத்தால் சில நன்மைகள் ஏற்படும். விபரீதமாக திடீரென்று சில பொருளாதார ஏற்றம், திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நிலை. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இன்று சில விரயங்களை செய்து கொள்ளலாம். தேவையான பொருள்களை வாங்குவதற்கு விரயங்களாக செய்து கொள்ளலாம். பூர்வீகம் தொடர்பான பேச்சு முயற்சிகள் இன்று உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பணியில் மிகப்பெரிய வளர்ச்சியான காலகட்டம், அற்புதமான ஏற்றமான நாளாக இன்று இருக்கும். பணி வளர்ச்சி, புதிய ப்ராஜெக்ட்ஸ், பொறுப்புகள், அற்புதமான வருமான உயர்வுக்குடைய ஆதாரமான சில விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபர்ம்டாக நடக்கக்கூடிய நிலை. இதனால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். தாயார் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை சற்று அதிகரிக்கக்கூடிய நிலை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். தொடர்ச்சியாக தொழில் வளர்ச்சி, தொழிலில் உயர்வு, வருமான உயர்வு. இன்று சுப விரயங்கள் செய்து கொண்டு வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழலாம். உணவில் கவனம், ஆரோக்கியத்தில் அக்கறை, சற்று உடல் உஷ்ணத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கோபத்தை குறைப்பது நன்மை அளிக்கும். வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். தொழில் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். புதிய முதலீடு தொடர்பான விஷயங்கள் லாபம் கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்ப்பது, இருவரும் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது, குடும்ப வாழ்வில் சலசலப்பு இல்லாமல் விட்டு கொடுப்பது மிகவும் முக்கியமான நிலை. இருவரும் சரியான முறையில் ஒற்றுமையாக இருப்பதற்கு அதிக பிரயத்தனப்படக்கூடிய கிரகநிலைகளாகவே இருக்கிறது. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழில் விரயங்களாக இருக்கும். தொழில் பற்றிய முயற்சிகள் தொடர்ச்சியான லாபம் கொடுக்கும். தொழில் ரீதியிலான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே குடும்ப வாழ்வில் சற்று அதிக அக்கறை தேவை. இருவரும் ஈகோ இல்லாமல் சரியாக குடும்ப உறவினை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது.
குழந்தைகளுடைய நிலை வளர்ச்சியாக இருந்தாலும் குழந்தைகளுடன் உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய பலனாக இருக்கிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு மிக சிறப்பான தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். திடீர் அதிர்ஷ்டம், தொழில் லாபம் உண்டு. நினைத்த காரியத்தை அடைவதற்கு இன்று செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு உடனடி பலன் கொடுக்கக்கூடிய நிலை. வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம், லாபம், திடீர் வளர்ச்சிகள், தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, லாபம், ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழில் நண்பர்களால் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புதிய அறிமுகங்களில் சற்று கவனம் தேவை. புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் பணியிடத்திலாக இருந்தாலும் வெளியிடத்திலாக இருந்தாலும் சுயதொழில் நண்பர்களுக்கு ஏற்பட்டாலும் சற்று நிதானமாக பழகுவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும் எதிரில் இருப்பவர்களை நம்ப வேண்டாம். நண்பர்களிடமும் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணைக்கு நல்ல வளர்ச்சியான நிலை. அவர்கள் உதவி பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும். தாயார் தந்தையார் ஆரோக்கியத்திலும் விருச்சிக ராசி நண்பர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது முக்கியமான ஒரு பலன். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு தந்தைக்கு வளர்ச்சி, தந்தையால் ஆதாயம். சுயதொழில் நண்பர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். பணியில் அற்புதமான ஏற்றம், விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புதிய பொறுப்புகள், புதிய ப்ராஜெக்ட்ஸ் ஏற்படும். இதனால் வருமானம் உயரும். தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்று விரைவில் ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமமான ஒரு நாள். அஷ்டமஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருப்பது, சற்று நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். புதிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை. புதிய முயற்சிகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். பணி தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம். சிலர் வீடு வாகனங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதிர்ஷ்டத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்டத்தால் நன்மை, தந்தை வழி ஆதாயம், இதெல்லாம் இவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நிலை. காதல் தொடர்பான விஷயங்கள் திருமணத்தை நோக்கிய முடிவுகளாக மாறக்கூடும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசி நண்பர்களுக்கு பணியில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், அற்புதமான தொழில் லாபம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் போக்கில் சற்று மனக்கவலை ஏற்படலாம். குழந்தைகளிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை தரும். திருமண வாழ்விலும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் விட்டு கொடுப்பது பாதுகாப்பான நிலையாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.